ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது ரிசப்ஷன் ஸ்டைல் தம் பிரியாணி வித்து தால்ச்சா. இங்கே வலிமா தாவத் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கட்டியான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தின்னாக இருக்கட்டும். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நான் கடலை எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு, இங்கே கிளைமேட்டு நல்லா இல்லை, ரொம்ப உடம்பு சரியாமல் போச்சு. 2-3 நாளாக வீடியோவும் போடல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது போட்டுக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 kg தான் செய்ய போகிறேன், அதுக்கு போதும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லா இடத்துலையும் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு, கொழுப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பாருங்கள். அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். 4 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 kg தான் செஞ்சுருக்கேன், அதனால் ஒரு 3 ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சது, பாக்கெட்டு இல்லை. எப்போயுமே பாக்கெட்டு வாங்கி செய்யாதீங்க, அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுது, பிரியாணியே சேஞ்ச் ஆயிடுது. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நான் ஒரு பெரிய தக்காளியாக ஒரு 4 தக்காளியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அது கூட ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் 1/2 kg மட்டனை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, இரும்பல், சளி, காய்ச்சல், எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்காக வருது விட்டு விட்டு. எல்லோரும் போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே கிளைமேட்டு ரொம்ப சரியில்லை. பெங்களூரில் எல்லா இடத்துலையும் வைரல் ஃபீவர் பரவிட்டு இருக்குது. கொஞ்சம் முன்னாடியே சேஃப்டியாக இருங்க. உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு தம் பிரியாணினால் ஃபஸ்ட்டே நான் இதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, நான் ஒரு 1/4 கப்பு தயிர் வச்சுருக்கேன், அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவும் வச்சுருந்தேன், அதுவும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் பிரியாணி மசாலா செய்யலைன்னா, இந்த மட்டன் மசாலாலாம் வருதில்ல, அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. ஜாஸ்தி போடாதீங்க, 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தங்க அது ஒரு பாக்கெட்டு போட்டுறாங்க. அந்த மாதிரி போட்டால் அவ்வளோதான், டேஸ்ட்டே மாறிடும். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டால் போதும். அது
பாருங்கள், அங்கே வந்து கறி நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த சைடில் பாத்திரத்தில் நான் வந்து அரிசி வேகிறதுக்கு நான் எண்ணெயும் ஒரு 2 லவங்கம் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. பாருங்கள், நான் கையில் காமிச்சேன்ல அதுதான். அது வந்து நல்லா கொதி வரட்டும். இந்த சைடு வந்து கறி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறியை ஒரு 15 நிமிஷம் இது வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா தண்ணி வந்து கொதித்து வந்துடுச்சு. நான் பிரியாணி அரிசியை தான் ஊற வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டுக்கலாம். பிரியாணி அரிசி போட்டுட்டு மேலே வந்து அந்த லவங்கவும் ஏலக்காவும் மிதக்கும், அதை அப்படியே எடுத்துருங்க. ஏன்னா வந்து பிரியாணிலேயே நாங்கள் போட்டிருக்கோம்ல, மறுபடியும் அப்படியே எடுத்து போட்டால் நிறையா அது வாய்க்கு வரும். அதனால் அது மேலேருந்து எடுத்துட்டு இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதிலே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரெல்லாம் எப்படி இருக்குன்னு. இதுக்கு எப்போவுமே வந்து உப்பு கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும். ஏன்னா வந்து அரிசி தனியாக நாங்கள் சேர்க்குறதுனால, ரைஸை வந்து வேக வச்சு சேர்க்குறதுனால இது வந்து தெரியாது எங்களுக்கு. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் வந்து கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு. இது வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் கறியும் கொஞ்சம் கிரேவியும் எடுத்து வச்சுக்கலாம். அரிசி வந்து நல்லா ஆஃப் பாயிலாக வெந்த உடனே எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நெய் நல்லா ஊற்றி நெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றலை, ஏன்னா இதுக்கு மேலே ஊற்றுறதுனால நெய்யை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து எல்லோ கலர் பவுட்ரு தான், அதுவும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா கலர் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும். பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்தேன்ல கறி, அதை எடுத்து போட்டுக்கலாம் இதுக்கு மேலே. பாருங்கள், இந்த மாதிரி லேயராக போட்டால் நீங்கள் வந்து சாப்பாடு நல்லா வெந்துட்ட அப்புறம் நாங்கள் எடுத்து சர்வ் பண்ணும்போது நல்லா சூப்பராக லேயராக வரும். நெய்யை ஊற்றிக்கிட்டு தம் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா தம் ஆகட்டும். மேலே வந்து நீங்கள் வைக்கும்போது நல்லா கனமான பாத்திரத்தில் தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கல்லும் அதுக்குள்ளார போடுறேன். இந்த மாதிரி வச்சா தம் வந்து சீக்கிரமாகவும் நல்லா வெந்தும் வரும் சாப்பாடு. அதுக்கப்புறம் சைடில் வந்து நாங்கள் தால்ச்சா பார்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கடலைப்பருப்பு ஒரு கால் கப்பு, பருப்பு ஒரு 1/4 கப்பு, ரெண்டுமே வந்து 1/4 கப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கிட்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு தண்ணி போட்டுட்டு நல்லா ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து தாளிச்சிடலாம். இது கடலைப்பருப்பு சீக்கிரமாக வேகாது, அதனால் வந்து கொஞ்சம் விசில் விடும்போது ஒரு 2 விசில் சேர்த்து விடுங்க. பாருங்கள், தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதுக்கு வந்து 2 பட்டை இல்லை 2 லவங்கம் போட்டுக்கலாம். எண்ணெய் 2 பட்டை 2 லவங்கம், ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இதுக்கு வந்து சும்மா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு மிளகாத்தூள் ஒரு ½ ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு ½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இப்போது கரைச்சி வச்சுருந்தோம்ல தால் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். எடுத்து ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த சூட்டுக்கு வந்து தெறிக்கும். தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன், ஒரு 1/4 டம்ளர் இருக்கும். ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து சுரக்காய் தான் எடுத்திருக்கேன் போடுறதுக்கு. இதுக்கு கத்திரிக்காய் போடலாம், மாங்காய் போடலாம், எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சுரக்காய் இன்றைக்கி போடுறேன். ஒரு ½ சுரக்காவை நான் கட் பண்ணிவிட்டு தோல் சீவி தான் நான் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கும் வந்து ஒரு விசில் எடுத்து, இது சுரக்காய் மட்டும் வேகிறதுக்காக நான் ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறேன். அவ்வளோதான். கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா பிரியாணி வெந்து நல்லா வந்திருக்கு. சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது ரிசப்ஷன் ஸ்டைலில் தம் பிரியாணி வித் தால்ச்சா, வலிமா தாவத்கி பிரியாணின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க, எல்லோரும் கேட்பாங்க. நான் பிரியாணி கூட ஈரல் ஃப்ரை, தால்ச்சா, தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.